அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை, ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை, மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ இலை மழையோ நீதம் வருமோ துணை இருக்க, பெரும் புயலோ இலை மழையோ நீதம் வருமோ துணை இருக்க, நாளுமே அன்பாய் காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடியும் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விதைகளும் விதைகள் வளர்கின்ற விதமும் விளைச்சலும் களைகளும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உருவகம்தான். ஆனால் நாம் அனைவரும் விதைகளை விட களைகளை விட வித்தியாசமானவர்கள். நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் அதை தாண்டியது. வெறுமனே புரிந்து கொள்வதற்கு சொல்லப்படுகின்ற கதைகள் என்பது உண்மைகள் அல்ல. உண்மையான மனிதர்களாக நாம் வாழ்கின்ற போது நமக்கென்று கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். நாம் மனம் மாறுவதற்கும் நாம் சிறப்பாக செய்கின்ற செயல்களிலே தொடர்ந்து செய்வதற்கும் கடவுள் ஆற்றலும் அருளும் தருகிறார். எனவே நம்முடைய வாழ்விலே நல்ல விதைகளாக இருந்து விளைச்சலை தந்து கொண்டு நல்ல மனிதர்களாக இருந்தால் கடவுளுடைய அருளும் ஆசிரும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் என்பதும், நம்மை தெரியாமல் அறியாமல் அல்லது தெரிந்தோ நாம் செய்த குற்றம் குறைகளால் களைகளாக நாம் இருந்தால் மாறுவதற்கான பொறுமை கடவுளிடம் இருக்கிறது. நாம் மாற வேண்டிய அருள் கடவுளிடமிருந்து வருகிறது. மாற வேண்டிய மனப்பான்மை நம்மிடமிருந்து வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் நன்மைகளை செய்து வந்தால் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். ஒருவருக்காக நன்றி கூறுவோம். குற்றங்களை செய்து வந்தால் மன்னிப்பு கேட்டு மனம் மாறுவதற்கு இறைவனிடத்திலே நம் குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் தவறுகளிலிருந்து விடுதலை தந்து நல்லதோர் வாழ்விற்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துகின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 17 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரியது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உண்மையை எதிர்நோக்கி உள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். எம்முதாதிரின் குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எனக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோ. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். சிறை பெற்றோரின் பெருமூச்சு திருமுன் வருவதாக. கொள்ளை தீர்ப்பு பெற்றவரை புய வலிமை காப்பதாக. அப்போது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உம்மை புகழ்ந்து ஏற்றி போற்றுவோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையை விதையும் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 13 இறை வாக்கியங்கள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து,
வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோரைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்குறையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு ஊரிலே பலசரக்கு கடை வைத்திருந்தார் ஒருவர். அவர் ஏறக்குறைய கொஞ்சம் பேருக்கு ஒவ்வொரு நாளும் தானியங்கள் மற்ற பொருட்களை இலவசமாக வழங்கி வந்தார். அவரை பார்த்து மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். இப்படி ஒரு நல்லவர் இருக்கிறாரே, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரே, உணவுக்கு அவர்களுக்கு தேவைப்படுவதை கொடுக்கிறாரே என்றெல்லாம் அவரை கருத்து மிக சிறப்பாக பேசி வந்தார்கள். அதே ஊரிலேயே ஒரு தையல் தைக்கின்ற ஒருவர் இருந்தார். அந்த தையலர் மிகவும் கடுமையாக, ஆனால் எவ்வளவு நேர்த்தியாக தைத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக உடைகளை தைத்து கொடுத்தார். யார் வந்தாலும் மிக ரம்மியமாக உடைகளை தைத்து வைத்தார். ஆனால் கராராக பணத்தை வாங்கி விடுவார். ஒரு பைசா கூட குறைக்க மாட்டார். மிக நேர்மையாக இருப்பார், ஆனால் கடுமையாக இருப்பார். நேர்த்தியாக தன் பணியை செய்வார். இவரை குறித்து மக்கள் கடுமையானவர், அவர் கொஞ்சம் கூட குறைத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டார் என்றெல்லாம் பேசி வந்தார்கள். ஒரு நாள் இந்த தையல் பணி செய்து வந்தவர் இறந்து போனார். மக்கள் அனைவரும் அவர் இறந்து போனதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. இறந்த கொஞ்சம் நாட்களுக்குள்ளே இந்த பலசரக்கு கடை வைத்திருந்தவர் ஏழைகளுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டார். கொடுக்காமல் நிறுத்திவிட்டார். மக்கள் அனைவரும் ஏன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவரிடத்திலே போய் பார்த்தார்கள். இவ்வளவு நாள் கொடுத்து வந்தீர்களே, ஏன் இப்பொழுது கொடுக்கவில்லை என்று சொல்லி கேட்டார்கள். இதுவரை அவரை குறித்து பெருமையாக பேசி வந்தார்கள், அவரை குறித்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இப்பொழுது நிறுத்தி விட்டார். அவரிடத்தில் போய் ஏன் நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இதுவரை இலவசமாக எதையும் கொடுக்கவில்லை. எனக்கு பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதற்கான தானியத்திற்கான பணத்தை கொடுத்தது அந்த தையலர். அவர்தான் கொடுத்து வந்தார். கராராக பொருட்களை வாங்கினாலும் பணத்தை வாங்கினாலும் அவர்தான் என்னிடத்தில் பணம் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய சொன்னார் என்று சொல்லி சொன்னார். அன்பு நண்பர்களே, ஒரு சிலர் நாம் பார்ப்பதற்கு மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர் கடுமையானவர்களாக இருப்பார்கள். நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற போது பல பேரை நாம் நீதிக்கு தீர்ப்பிட்டு விடுகிறோம். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று தீர்ப்பிடுகிறோம். அல்லது அவர்களோடு பழக்கப்படுத்திக் கொள்கின்ற போது, பழகுகின்ற போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வெறும் மேற்பார்வையில் நடப்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்தவர்களோடு பழகுகின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் மேலோட்டமாக பார்ப்பதில்லை. அடுத்தவர்கள் சொல்கின்ற குற்றம் குறைகளுக்காக மக்களை தீர்ப்பிடுவதில்லை. மாறாக ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அவர்கள் ஏன் குற்றம் செய்கிறார்கள், ஏன் தவறு செய்கிறார்கள், ஏன் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று எடை போட்டு பார்க்கிறார். அந்த எடை போட்டு பார்க்கின்ற கடவுள்
நல்லதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயம் பக்கம் நிற்கிறார். அவர்கள் செய்கின்ற நன்மைத்தனத்தை தொடர்ந்து செய்வதற்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். அவர்களுக்கு ஆற்றல் தருகிறார். என்றால் தொடர்ந்து நன்மை செய்வது என்பது கூட மிக கடுமையான ஒரு செயல். எல்லா நேரங்களிலும் எல்லாரும் நல்லவர்களாக இருந்து விட முடியாது என்று கடவுளுக்கு தெரிகிறது. எனவே தொடர்ந்து நன்மைகளை செய்வதற்கு கடவுள் நம் பக்கம் பலமாக இருக்கிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார், ஆற்றலாக இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே கெட்டவர்களாக இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் கெட்டவர்களாக இருந்து விடுவார்கள், குற்றம் செய்கின்றவர்களாக இருந்து விடுவார்கள் என்று ஒதுக்கி விடுவதில்லை. மாறாக அவர்களுக்கு நேரம் தருகிறார், பொறுமையாக இருக்கிறார், திருந்தி வருவதற்கான வாய்ப்பை தருகிறார், வாழ்வதற்கான இன்னமும் அவர்களுக்கு அவகாசம் தருகிறார். இந்த இரண்டு தான் இன்றைக்கு நமக்கு உருவகமாக தரப்படுகிறது. ஒன்று விதை, நல்ல விளைச்சலை தருகின்றவர்கள். இன்னொரு பக்கம் களை, அந்த களைகள் எப்படி அங்கே நல்ல விதைகளையும் இறுக்கி போட்டு விடுகிறதோ அதை சுட்டி காட்டுகிறார். இந்த இரண்டு சூழல்களிலும் நாம் விதைகளாகவும் இல்லை, களைகளாகவும் இல்லை. நம்மை கடவுள் அப்படி பார்க்கவில்லை, மாறாக மனிதர்களாக பார்க்கிறார். இந்த மனிதர்களாக பார்க்கின்ற கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற அந்த சக்தியும் பலமும் எதற்கு தரப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், நாம் சிறப்பாக நன்றாக வாழ்வதற்காக, இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கான சக்தியாக பலமாக தரப்படுகிறது. இந்த தொடர்ந்து நாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு, அந்த வாழ்வதற்கான இயல்புகளை தொடர்ந்து செய்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இரண்டு முக்கியமான செய்திகளாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, நல்லவர்களாக இருக்கின்றவர்கள் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதல்ல. நிறைய பேர் அப்படித்தான் வாழ்க்கையிலே இருக்கின்றோம். நான் நல்லவனாக இருப்பதற்கு பல சூழல்கள் இருக்கிறது. என் குடும்ப சூழல் இருக்கலாம், என்னுடைய பொருளாதார சூழல் இருக்கலாம், நான் வாழ்கின்ற வாழ்க்கை சூழல் இருக்கலாம், என்னுடைய இயற்கை சூழல் இருக்கலாம். இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான கடுமையை தந்து இருக்கிறார். நாம் குற்றம் செய்வதற்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் போகலாம். நல்லவர்களாகவே வாழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு எக்கச்சக்கமாக கிடைத்து விடலாம். எனவே நான் நல்லவனாக இருப்பது என்பது நான் முயற்சி செய்து நல்லவனாக இருப்பது அல்ல, மாறாக என் வாழையடி வாழையாக, பாரம்பரியமாக, என் பெற்றோர்கள் கொடுத்த வாழ்க்கையின் வழியாக, எனக்கு கிடைத்த வேலையின் வழியாக நான் நேர்மையாக இருக்க முடியும், நல்லவனாக இருக்க முடியும். அப்படி நல்லவனாக இருந்துவிட்டு நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது அல்ல, மாறாக தொடர்ந்து கடுமைகளிலும் சோதனைகளிலும் குற்றங்களிலும் குறைகளிலும் நான் நல்லவனாக இருப்பது என்பதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற சவால். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீ என்னுடைய இறையாட்சிக்கு உட்பட்டவன் என்று சொல்லி நம்மை மெச்சுகிறார். தொடர்ந்து உன்னால் பல பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு புறம். அப்படி என்றால் நான் நல்லவனாக இருக்கின்ற போது தம்பட்டம் அடித்துக் கொள்வதல்ல, மாறாக பணிவு நமக்கு வர வேண்டும். நான் செல்வந்தனாக இருக்கலாம், படித்திருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம், எந்த குற்றமும் செய்யாமல் இருக்கலாம், எந்த விதத்திலும் குறை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் வர வேண்டியது பணிவு என்பதைத்தான் கடவுள் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். அதனால் அந்த பணிவுக்குரிய கடவுளாக இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுவது என்றால், களைகளை அறுக்கின்ற போது நல்லவர்களையும் அறுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் அறுவடை செய்ய வேண்டாம், மாறாக நாம் எல்லாம் வளர்ந்து அதற்கு பிறகு அறுவடை செய்யலாம், அதுவரை நாம் அவர்களுக்கு நேரம் கொடுக்கலாம் என்று சொல்வது, நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக வாழ்வதற்கு நமக்கு கடவுள் தருகின்ற ஒரே வாய்ப்பு பணிவோடு இருப்பது. இது முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆட்டம் போடுவதும் அகம்பாவத்தோடு இருப்பதும் நான் என்கின்ற ஆணவத்தோடும் இருப்பதும் நம் இறைவனுக்கு ஒத்து வராது. நான் நல்லவனாக இருந்தாலும் பணிவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் தருகின்ற வழி. இரண்டாவது ஒரு வகை, நாம் குற்றங்களிலே குறைகளிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம். நம்முடைய சூழல்கள் நம்மை குறை செய்ய வைக்கலாம், குற்றங்கள் செய்ய வைக்கலாம், தெரிந்தோ தெரியாமலும் செய்யலாம், அல்லது பாரம்பரியமாக செய்யலாம். குறைகள் செய்வது என்பது குறைகளாகவே தெரியாமல் இருக்கலாம். நமக்கு ஏற்படுகின்ற அந்த குற்றங்கள் கூட இது குற்றமாக நான் ஏன் செய்கிறேன் என்று புரிபடாமலே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை சூழல் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். திருடர்களாக பிறந்து திருடர்களாகவே வாழலாம், கெட்ட வார்த்தைகளை பேசி கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றவர்களாகவே இருக்கலாம். வாழ்கின்ற சூழல்களிலே நம்முடைய வாழ்க்கை குற்றங்களை செய்கின்ற ஒரு வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இது கலைகளாக அடுத்தவர்களால் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கலைகளாக பார்க்காமல் மாறக்கூடிய மனங்களாக பார்க்கிறார் என்பதுதான் பெருந்தன்மையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும்
குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டாலும், நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் மாறுவதற்கான மனம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதைத்தான் கடவுள் ஆதரிக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற வீரியம், நமக்குள்ளே இருக்கின்ற திராணி, நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கை நாம் என்றைக்கும் சோடை போகாமல் இருக்க முடியும் என்பதைத்தான் கடவுள் அழுத்தி சொல்கிறார். நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை நான் தீர்ப்பிட மாட்டேன், உங்களை நான் ஒதுக்கிவிட மாட்டேன், நீங்கள் எனக்கு தேவைப்படுகின்றவர்கள் அல்ல, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுகின்ற கடவுள் அல்ல, மாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறக்கூடிய வாய்ப்புடையவர்கள். அதுதான் மனிதம், அதான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆவிக்குரிய இயல்பு என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் உணர வேண்டியது என்னவென்றால், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த வீரியமான தன்மை, நமக்குள்ளே இருக்கின்ற மாறக்கூடிய ஆற்றல், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய சக்தி, அது என்றைக்கும் தொய்ந்து போய்விடக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய மாபெரும் அழைப்பாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்கின்ற போது எங்கே இருந்தால், எப்படிப்பட்டவளாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஒரு நாள் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கின்றது. இதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. என்ன வேலை வாய்ப்பு என்றால், ஒரு நாடக கொட்டகையிலே குதிரைகளை பார்த்து கொள்கின்ற ஒரு வேலை வாய்ப்பு. ஒரு இளைஞன், மிக சிறப்பான இளைஞன். நாடக கொட்டகைக்கு வருகின்றவர்கள், நாடகம் பார்க்க வருகின்றவர்கள் குதிரைகளிலே வருவார்கள். அந்த குதிரைகளை பார்த்து கொள்கின்ற வேலை வாய்ப்பு. அந்த இளைஞன் அதை ஏற்றுக்கொண்டான். குதிரைகளை அந்த இடத்திலே கட்டி வைத்து அந்த இடத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டான். நிறைய குதிரைகள் வர ஆரம்பித்தது. நல்ல பார்த்து கொள்கிறார்கள் என்று நாடகம் பார்க்க வருகின்றவர்கள் அதிகமானார்கள், குதிரைகளும் அதிகமானது. அந்த குதிரைகள் இருக்கின்ற இடத்தை மட்டும் பார்த்து கொள்ளாமல் அவன் என்ன செய்தான், குதிரைகளை சுத்தமாக கழுவியும் வைத்தான். அந்த குதிரைகளுடைய சொந்தக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியாகிவிட்டது. எனவே இன்னும் அதிகமான குதிரைகள் வந்தன. இவன் ஒருவனால் பார்த்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் 4 பேரை வேலைக்கு வைத்தான். 4 இளைஞர்களை வேலைக்கு வைத்து அந்த இடத்திலே இன்னும் பெரிய கொட்டகை போட்டு குதிரைகள் அதிகமாக வர அவற்றை சுத்தமாக வைத்து கொண்டு அவற்றை கழுவியும் சுத்தப்படுத்தி வைத்தான். இந்த 4 பேர் வேலை செய்கின்ற போது இவன் என்ன செய்தான், நாடக கொட்டகை அருகே போய் உட்கார்ந்து நாடகத்தை உற்று கவனித்தான். நாடகத்தை எப்படி ரசிக்கிறார்கள், எந்த இடத்திலே ரசிக்கிறார்கள், எதை ரசிக்கிறார்கள், எதை ரசிக்கவில்லை என்றெல்லாம் உற்று கேட்டான். அந்த உற்று கேட்டவன் நாடகம் எழுத ஆரம்பித்தான். நாடகம் எழுதி மிக பெரும் நாடக ஆசிரியராக மாறினான். அவன்தான் ஷேக்ஸ்பியர். உலக மகா நாடக மேதையாக மாறினான். நமக்குள்ளே இருப்பது என்னவென்றால், எப்பொழுதும் தொய்வடையாமல் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அவ்வளவு சக்தியும் நம்பிக்கையும் பெற்றவர்கள் நாம். அதைத்தான் கடவுள் அழுத்தி அழுத்தி சொல்கிறார். நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் குற்றத்தை மட்டும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அல்ல, நீங்கள் எப்பொழுதும் தொய்ந்து போகின்றவர்கள் அல்ல, தோல்வி அடைகின்றவர்கள் அல்ல, மாறாக வீரியமாக எழுந்து நிற்கக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். அதற்கு நான் வாய்ப்பு தந்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் இயேசுவினுடைய மிக பெரும் ஆற்றல் மிக்க செய்தி. அந்த ஆற்றல் மிக்க செய்தி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் நுழைந்து கொண்டே இருக்க வேண்டும். என்றைக்கு நான் தோல்வி அடைகிறேனோ, என்றைக்கு எனக்குள்ளே நான் குற்றவாளி என்கின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதோ, என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்கின்ற சோகம் இருக்கிறதோ, அல்லது தோற்று போய் வாழ்க்கையில நொந்து போய் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கடவுள் சொல்வதெல்லாம், நான் உங்களை களைகளாக நான் அறுத்து விட மாட்டேன், மாறாக உங்களுக்கு வாய்ப்பு தருவேன். வாழ்க்கை முழுவதும் மறுபடியும் எழுந்து நிற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உதாரணமாக இருப்பதற்கும் உங்களுக்குள்ளே சக்தி இருக்கிறது. அதை உணர்ந்து நீங்கள் வாழ்வுக்கு வெற்றியை பெறுங்கள். உங்களை பார்த்து பல பேர் வாழ்வுக்கு வருவார்கள், வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை தான் கடவுள் இன்றைக்கு தருகிறார். இந்த நம்பிக்கை செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் நமக்குள்ளே வெற்றி பெறுகின்ற போது, தோல்வியிலிருந்து நாம் வெற்றி பெறுகின்ற போது, தோல்வியிலிருந்து நாம் வாழ்க்கையிலே நல்லதாக சாதிக்கின்ற போது, எல்லாம் ஒன்றுமில்லாமையிலிருந்து நான் வெற்றியை நோக்கி வருகின்ற போதெல்லாம், நான் அடுத்தவர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையிலே தோற்று போகின்றார்களோ அவர்களுக்கு உதாரணமாகவும், அதே நேரம் நான் பலுகி பெருகி பலன் தருகின்றவர்களாக இருப்போம் என்பதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. எவ்வளவு பெரிய நம்பிக்கை கடவுள் நம் மீது வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இதுதான் நம்முடைய வாழ்வுக்கான உயிர்ப்பு சக்தியாக இருக்க வேண்டும். நாம் என்றைக்கும் தோற்று போகின்ற ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, வெற்றி பெறுகின்ற கடவுளுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நன்றாக செய்து கொண்டிருந்தால், குற்றங்கள் செய்கின்ற சூழலில் நான் வாழாமல் இருந்தால், பலுகி பெருகி
எக்கச்சக்கமாக நல்ல பலனை தருவோம். அப்படி தருகின்ற போது இந்த வாழ்வு நன்றாக அடுத்தவளுக்கு அறிமுகப்படுத்தப்படும். நான் குற்றமே செய்தாலும், தவறான சூழலில் பிறந்தாலும், தோல்விகளை அடைந்தாலும் அங்கேயே இருந்து விட முடியாது. வெற்றி எனும் லட்சியம் நமக்குள்ளே இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அந்த ஆற்றல் நமக்குள்ளே அபரிமிதமாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆவல். எனவே நான் விளைச்சல் தருகின்ற விதையா களையா என்பதல்ல, மாறாக நான் எங்கே இருக்கப் போகிறேன் என்ற உணர்விலே நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் கடவுளுடைய ஆசீர்வாதம் பொங்கி பருகும், எக்கச்சக்கமாக நம்மிடம் வந்து சேரும். நாம் அனைவரும் மிக அற்புதமான மக்களாக, இறையாட்சியின் மக்களாக இருக்க முயற்சி செய்வோம். ஆமென். இறைவனிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புகின்ற நேரம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை இறை பாதத்தில் வைத்து ஜெபித்து, இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்ற ஆற்றலையும் அறிவையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். வாழ்வின் வழிகாட்டியாம் எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் உமது அன்பின் வல்லமையால் ஆசிர்வதிக்கவும், இவர்கள் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை நன்கு உணர்ந்து மக்களை நேரிய பாதையில் வழிநடத்தி இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்களின் சுயநலத்தை விடுத்து தங்களின் கடமைகளை நிலைத்து நின்று அர்ப்பண உணர்வுடன் மக்களுக்கு பணிபுரியும் நல்ல மனநிலையை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, புனித அந்தோணியாரின் பக்தர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்களின் வேண்டுதல்கள் கேட்கப்படவும், கடன் தொல்லைகள், நோய்கள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சமாதானத்துடன் வாழ வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தைக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து ஆசிர்வதிக்கவும், அவர்கள் வாழ்வில் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியின் படிக்கற்களாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவன் தருகின்ற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் ஆற்றலோடு என்றும் வாழ இறைவன் நம்மை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். நாமும் மிகச் சிறப்பாக வாழ்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடு தாழ்வோடு வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாமல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் தீப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும்
இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற நேரம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் கடவுள் மிக முக்கியமாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலே நம்மை தீர்ப்பிடாமல், நம் ஒவ்வொருவரையும் களைகளாக ஒதுக்கிவிடாமல், குற்றவாளிகளாக ஒதுக்கிவிடாமல், நமக்குள்ளே ஆற்றலோடு நம்பிக்கையோடு வாழ அழைத்து கொண்டே இருக்கிறார். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தாயும் தந்தையுமான இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது தகுதியும் நீதியுமான செயலாகப்பட்டதால் இங்கே கூடியிருக்கின்றோம். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் எங்களை உமது இரக்க மிகுதியினால் தீர்ப்பிடாமல் மறுபடியும் வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்கிறீர். நாங்கள் சிறப்பாக வாழ்கின்ற போது எங்களால் பல பேர் வாழ்வதற்கு ஊக்குவிக்கின்றீர். நாங்கள் குற்றங்கள் புரிந்தாலும் எங்களை மன்னித்து மறுபடியும் மனிதராக்குகின்றீர். நாங்கள் அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையினால் இந்த உலகை உம்முடைய இறையரசாக கட்டி எழுப்ப நீர் முயற்சி செய்கின்றீர். நன்றி கூறுகின்றோம், மகிழ்கின்றோம். இந்த மகிழ்ச்சியிலே மனிதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் மீது பாசத்தை பொழிகின்ற தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரோடு பகிர்ந்தளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களோடு பகிர்ந்தளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று பணிபுரிய தகுந்தவள எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்றிணைக்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் மற்றும் எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் முகம் பார்த்து வெளிவேடம் பார்த்து தீர்ப்பிடுகின்றவர் அல்ல கடவுள், உள்ளத்தை பார்க்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே அவருடைய ஆற்றலை கொடுத்து வாழ்விலே வெற்றி பெற நம்மை அழைக்கிறார். அவரோடு இணைந்து ஒன்றாக உழைப்பதற்கு இரு கரங்களை உயர்த்தி இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, குற்றம் குறைகளை மன்னிக்கின்ற அற்புதமான தெய்வம் நீர். நீர் மன்னிப்பதால் நாங்கள் மறுபடியும் வாழ முடிகிறது, மனிதர்களாக இருக்க முடிகின்றது. நாங்கள் விதைகள் களைகள் அல்ல, உயிருள்ள மனிதர்கள் என்பதை நீர் புரிந்து கொண்டு எங்களை அன்போடு ஆதரிக்கிறீர், மன்னிக்கிறீர். வாழ்வதற்கு எங்களை மறுபடியும் ஆற்றலால் நிரப்புகிறீர். நாங்கள் நன்றாக வாழ்கின்ற போது மகிழ்கின்றீர், குற்றங்களிலிருந்து விடுபட கதறுகின்ற போது மன்னிக்கின்றீர், வாழ்வதற்கு அழைக்கின்றீர். நன்றி கூறுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களது வாழ்க்கையில் மனிதர்களாக வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்கின்ற போது கிடைக்கின்ற மனநிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி இவற்றை பெற்றுக்கொள்ள திருவுளமும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய நிறைவு தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது நம் ஒவ்வொருவரையும் மனிதர்களாக தம் சாயலாக பார்க்கின்ற இயேசு கிறிஸ்து. நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பணிவோடு வாழ்கின்ற போதும் குற்றங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்கின்ற போதும் தன்னால் முடிந்த ஆற்றலை தந்து நம்மை மனிதர்களாக மறுபடியும் மாற்றுகின்றவர். இவரை பெற்றுக்கொண்டு இவர் ஆற்றலோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அலையும் மனமே அமைதி அமைதி, உணர்ந்திட இது கடவுள் சந்நிதி.
அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு இது கடவுள் சந்நிதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறைவு நிம்மதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறைவு நிம்மதி. எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைத்து பயங்கள் எதற்கு. கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைத்து பயங்கள் எதற்கு. கடலை அதட்டி புயலை அடக்கும் கடவுள் உனது படகில் இருக்கு. கடலை அதட்டி புயலை அடக்கும் கடவுள் உனது படகில் இருக்க. எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். வாழ்வை வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். நல்ல நிலமாய் உள்ளம் இருந்து வல்ல இறைவன் வார்த்தை விழுந்தார். நல்ல நிலமாய் உள்ளம் இருந்து வல்ல இறைவன் வார்த்தை வீழ்ந்தார். நாளும் வளர்ந்து உயர்ந்து சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவார். நாளும் வளர்ந்து உயர்ந்து சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவார். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். வாழ்வை வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைத்து பயங்கள் எதற்கு.
கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைத்து பயங்கள் எதற்கு. கடலை அதட்டி புயலை அடக்கும் கடவுள் உனது படகில் இருக்கு. கடலை அதட்டி புயலை அடக்கும் கடவுள் உனது படகில் இருக்க. கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு என்னாலும் உம்மை புகழ செய்யும். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு தேவைப்படுகின்ற ஆற்றலை கொணர்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்களது உழைப்பையும் எதிர்காலத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலியை வாழ்விலே தொடர்வோம். இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.